ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மிஸ்டரி மூவியா ரிலீஸ் ஆன பெர்னிகஹான் ஆர்வா, அதாவது பட்டர்ஃப்ளை ஹவுஸ்னு அர்த்தம். இந்த படத்துல பட்டர்ஃப்ளைய ஒரு அங்கமா யூஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த பேரை வச்சிருக்காங்க. வாங்க இப்ப படத்தோட உண்மையானது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த படத்தோட உண்மையானது என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ஒரு பிளட் ரிலேட்டிவும் இறந்து போக ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போக வேண்டியதாயிருது. அது மட்டும் இல்லாம அவ அங்கேயே தங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்க ஹீரோ ஹீரோனையும் அங்கேயே போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி அங்கே வர சொல்றான். அங்க ஹீரோனுக்கு நடக்கிற அமானுஷங்களும் அந்த அமானுஷங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிஸ்ட்ரியும் தான் படத்தோட மீதி கதை. வாங்க அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கறதையும் அதை ஹீரோனும் சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். படத்தோட ஓபனிங்ல லாசம் சென்ட்ரல் ஜாவா 1943 அப்படின்னு போட்டு ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா அவங்க பொண்ண கல்யாணத்துக்காக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க மெய்குவா அண்ட் பானோ அப்படிங்கிற ஒரு கல்யாண பத்திரிகையும் இருக்கு. இந்த கல்யாண பொண்ணோட பேர் தான் மெய்குவா. அம்மா குவா கிட்ட நீயும் அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உங்க ரெண்டு பேரோட ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க வீட்லயே தான் கல்யாணமும் நடக்குது. குவாவும் பானுவும் கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்க திடீர்னு கதவை துறக்கிற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோனுக்கு ஒருத்தி மேக்கப் பண்ணிக்கிறத பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, அதுக்காக தான் ஹீரோனுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் பண்றது ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். இவளை நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்டும் ஹீரோன் கிட்ட எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்க சொன்னா இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிருக்க, உங்க அப்பா அம்மா இந்நேரம் சொர்க்கத்துல இருந்து நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு உன்னை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்ல ஹீரோன் சிரிக்கிறா. அப்ப கரெக்டா ஒரு கேமராமேன் வந்து அவங்க ரெண்டு பேருமே கிளிக் பண்றான். இந்த கேமராமேன் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். ஹீரோனை ஒன் சைடா லவ் வேற பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோ அங்கே வந்து ஹீரோனை கிஸ் பண்ண அது ஒரு காண்டோட பாத்துக்கிட்டே கேமராமேன் அதை போட்டோவும் எடுக்கிறான். சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியில வா அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில போக அடுத்த சில ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறத காட்டுறாங்க. எல்லாரும் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போக ஹீரோ அவரோட அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோவை அவங்க பெத்தவங்க கிடையாது, அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க, உங்களாலதான் எனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ சந்தோஷமா சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோனுக்கு அந்த இடத்துல ஒரு கிழவி தலைவரி குளமா நின்று இவளையே முறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த கிழவிய காணோம். அப்படியே அங்க இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த வீட்டை காட்டுறாங்க. அங்க அந்த கல்யாண பொண்ணு குவா மணப்பொண்ணு குளத்துல அப்படி படுத்திருக்க அவ உடம்புல சதை இல்லாம மல்லிகை பூவால நிரம்பி இருக்கிற மாதிரி காட்டி அவ வாயில இருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில வர மாதிரி காட்டி அங்க டைட்டில போடுறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது ஹீரோவும் ஹீரோனும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனை ஹீரோ கிட்ட எனக்கு அப்பப்போ ஒரு பழைய வீடு ஒண்ணு கனவுல வருது, ஆனா அந்த வீட்டை நான் பார்த்தது கூட இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம என்கேஜ்மெண்ட்லயும் நான் ஒரு லேடியை பார்த்தேன், அவங்களையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ அவனுக்கு பிளட் ரிலேட்டிவ்ல ஒரு ஆண்டி இருக்கிறதாவும் மேபி அவங்க அங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவங்கள நான் ரொம்ப நாளாவே பார்க்கல, ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது, அவங்க அப்பா இன்வென்ட் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கழுவ போறான். பாத்ரூம் கண்ணாடியில அவன் மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசுறவரு லாஸ்ட்ல உங்க ஆண்டி இறந்துட்டாங்க, நீங்க இங்க வர முடியுமா அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் ஷாக் ஆகி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே காலம் கட்டாயிருது. ஹீரோ வந்திருப்பாங்க அப்படி சொன்னா அந்த ஆண்டி தான் இப்ப இறந்து போயிருக்காங்க. ஹீரோ என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த ஆண்டியோட நம்பர்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எதுக்கும் ஆன் பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டா அவனோட ஆண்டியோட குரலையே, என்னால நேத்து உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியலப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து நம்ம பூஜை அறையில ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சிரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே காலம் கட்டாயிடுது. ஹீரோவும் டென்ஷன் ஆகி மூக்குல இருந்து விளைஞ்ச அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு வேக வேகமா பாத்ரூம் வந்து வெளியில வரான். ஹீரோ வெளியில வந்ததும் அங்க அந்த பாட்டி நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட ஆன்டி இறந்ததை பத்தி சொல்லி நான் அவங்களோட பியூனரலை முடிக்க அங்கே போகணும் அப்படின்னு சொல்றான். ஐயோ நம்மளோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்கே, இப்போ எப்படி நீ அங்கே போவ, ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டும் கேமராமேனும் ரொம்பவே பிஸி, உனக்கே தெரியும்ல, உனக்கு வேற உடம்பு இன்னும் சரியாகல, மூக்குல இருந்து ரத்தமா வருது, நீ கண்டிப்பா போகணுமா, நம்ம வேற ஏதாவது ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். ஆனா ஹீரோ இல்ல, அங்க நிறைய பேப்பர் ஒர்க்லாம் இருக்கு, நான் போய் தான் கண்டிப்பா முடிக்க முடியும், அதுவும் இல்லாம அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு இருந்த ஒரே ரத்த சொந்தம், நான் போய் தான் ஆகணும், போட்டோ ஷூட் வேணா எங்களோட அந்த வீட்லயே வச்சுக்கலாமே அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோன்னு வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு அதை பத்தி போட்டோகிராஃபர் கிட்டையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டையும் சொல்றான். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒத்துக்கிட்டாலும் கேமராமேனுக்கு ஹீரோ மேல கடுப்பு இருக்கு. ஆனாலும் ஹீரோனுக்காக அடுத்து 3 மாசத்துக்கு பயங்கர பிஸி தான், ஆனா உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட பழைய வீட்டுக்கு வந்து ஆன்டி சொன்ன மாதிரியே அவனோட இறந்து போன முன்னோர்கள் போட்டோ முன்னாடி ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வீடு தான் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின மெய்குவாவோட வீடு. ஹீரோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ அமானுஷமா இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோன் இந்த வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. ஹீரோன் வீட்டுக்குள்ள வந்தா அங்க அந்த பூஜை ரூம்ல ஹீரோ சவப்பட்டியில பணமா படுத்திருக்க மாதிரி இருக்கான். ஹீரோன் அவனை பார்த்து கத்தி அழுதுகிட்டு இருக்கா. அப்படி தூக்கத்துல இருந்து டக்குன்னு ஹீரோன் விழிக்கிறா. என்னடா காலங்காத்தால இப்படி ஒரு கேவலமான கனவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஹீரோன் போன் எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ வீட்டோட லொகேஷனை அனுப்பி இங்க நெட்வொர்க் இருக்காது, இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். உடனே ஹீரோன் அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணா அவுட் ஆஃப் சர்வீஸ் தான் வருது. ஹீரோன் அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறா. வாசல்ல வந்து நின்னு கதவை
கதவு தட்டினா யாருமே திறக்கவே இல்ல. சரின்னு அவளே கதவு திறந்துகிட்டு உள்ள வர்றா. அப்பதான் அவளுக்கு தான் கனவு பார்த்த வீடு இதுதான் அப்படிங்கிறது புரியுது. வீட்டுக்குள்ள ஒருவித பயத்தோடய வர்றா. உள்ள வந்த ஹீரோனோ ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே பூஜை ரூம் வரைக்கும் வந்துடுறா. அங்க மேகுவாவோட போட்டோவும் வச்சிருக்காங்க. ஹீரன் இங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போகுது. ஹீரன் அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரூம் கதவு திறந்து ஹீரோ வர்றான். ஹீரன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் ஹீரோவை பார்த்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரன் ஹீரோ கிட்ட இந்த வீடு அவ கனவுல வந்ததை பத்தி சொல்லி நம்ம இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படி சொல்றா. அதுக்கு ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லமா, அந்த கனவோட அர்த்தம் நம்ம முன்னோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு காலையில முதல் வேலையா பூஜை ரூம்ல ஊதுபத்தி ஏத்தி வச்சு அவங்கள வணங்கி ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படி சொல்றான். ஹீரன் வேற வழி இல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்படியே இங்க அந்த மேகுவாவோட போட்டோவை காட்டுறாங்க. அங்க மேகுவாவோட ஆன்மாவும் கல்யாண ட்ரெஸ்ஸோட நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி அப்படி கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் இறந்து போன ஆண்டியோட போட்டோக்கு முன்னாடி ஆளுக்கு 4 ஊதுபத்தியை வச்சு சாமி கும்பிட போக ஹீரோனோ அது என்ன 4 ஊதுபத்தி, இந்த கணக்குல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆமா, 4 திசைகள் இருக்கிற நம்ம முன்னோர்களையும் நம்ம வணங்குறதா அர்த்தமாகும் அப்படின்னு சொல்ல 2 பேருமே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி மேகுவாவோட ஆன்மா கல்யாண ட்ரெஸ்ஸோட வர ஹீரோயின் மட்டும் அதை ஃபீல் பண்ணி திரும்பி பார்க்க போறா. ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து அந்த ஆன்மா போயிடுது. சரியா அதே நேரம் மேக்கப் ஆர்டிஸ்டும் கேமராமேனும் கூட ஒரு அசிஸ்டன்டோட அங்க வந்துடுறாங்க. ஹீரோனா அவங்கள வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அங்க வராரு. ஹீரோவா அவர்கிட்ட வந்து வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா, உன் ஆண்டியோட பூஜை பொருட்களை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் நீங்க எல்லாரும் இங்கே தான் தங்க போறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். சரிப்பா நான் கிளம்புறேன், எங்க கோயிலுக்கு பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, ஏதாவது உதவி தேவைப்பட்ட எனக்கு கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ அவங்க எல்லாருமே உள்ள கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ரூமா கொடுக்குறான். ரொம்பவே பழைய விடையா இருக்கிறதுனால வீடு ஆன்டிக் பொருட்களா நிறைஞ்சிருக்கு. கேமராமேன் அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து என்ன ரெடியா ஷூட்டிங் போலாமா அப்படின்னு கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தலையில ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. என்னன்னு தொட்டு பார்த்தா கையில ரத்தமா இருக்கு. ஹீரோவும் ஷாக்காய் மேல பார்த்தா அங்க சீலிங்கள் நீர் கொடுத்து வடிகிற மாதிரி இருக்கு. தண்ணி தானே வடியுது, கையில எப்படி ரத்தமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்பி கைய பார்த்தா கையில ரத்தம் இல்ல. ஒண்ணுமே புரியாம ஹீரோவை மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கும் போது கேமராமேன் என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணுமில்ல மேல இருந்து தண்ணி சுட்டுது, இதை நாளைக்கு நான் பிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயினை மேக்கப் ஆர்டிஸ்டும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹீரோயின் அவளுக்கு வந்து அந்த கனவு பத்தி நினைச்சு சோகமாவே இருக்கா. நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ண போற, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், ஏன் இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி உன்னோட ஹேர் ஸ்டைல டிஃபரெண்டா பண்ணலாம், ஆனா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப எதாச்சும் அவளுக்கு மேகுவாவோட ஆல்பம் கிடைக்குது. மேகுவா ஒரு சிங்கரா இருந்திருக்காங்க. மைக்கு முன்னாடி நின்று அவங்க பாடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவில் அவங்களோட ஹேர் ஸ்டைல பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போய் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் காட்டி இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குல்ல, இதை நான் ஹீரோனுக்கு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ இவங்களோட குழு தாத்தாவோட தங்கச்சி அப்படின்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் ஜாவாவில இவங்க ரொம்ப பெரிய சிங்கரா இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பேர் மேகுவா, சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க பாடின பாட்டெல்லாம் கூட இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரெக்கார்ட் பிளேயர் கிட்ட போயிட்டு சில சீரிஸ் எடுத்து அதுல உன்ன பிளே பண்றான். அந்த பாட்டை எல்லாருமே சாதாரணமா தான் கேக்குறாங்க. ஆனா ஹீரோன் மட்டும் ஏதோ அவளை வசியம் பண்ண மாதிரி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த ரெக்கார்டர் கிட்ட போறா. ஹீரோ அவ பாட்டை கேட்டுதான் இம்ப்ரெஸ் ஆயிட்டா அப்படி மாதிரி பாக்குறான். ஆனா அவ அப்படியே நின்று அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச அந்த பாத்திரத்தை எல்லாம் ஹீரோன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கிச்சன்லயும் சீலிங் தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப கேமராமேன் உள்ள வந்து காஃபி எங்க அப்படின்னு கேட்க ஹீரோனோ அதுல டைவர்ட் ஆகி அங்கதான் இருக்கு அப்படி சொல்றான். அவனுக்கு காஃபிக்கு பால் அடுப்புல வச்சுட்டு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஹீரோன் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹீரோன் கிட்ட அவன் ஆல்ரெடி மாடலா இருக்க சொல்லி கேட்டிருப்பான் போல, இங்க பாரு எதுக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ எப்ப எப்படி கேட்டாலும் சரி நான் உனக்கு மாடலா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, நான் அதுக்காக உன்னை பாக்கல, ஹீரோ எப்படியோ உன்னை தட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் ஹீரோனை விரும்புறதை பத்தி ரொம்ப வெளிப்படையாவே பேச ஹீரோன் அதை பெருசா எடுத்துக்காம நீ முதல்ல உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்க, சும்மா ஏதோ பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றான். அங்கெல்லாம் சில பேர் அவங்க வீட்டுல இறந்தவங்களை அவங்க வீட்டிலேயே புதைச்சிருவாங்க, அப்படி ஒரு இடம் அங்க இருக்கு, இது என்னது இது அப்படின்னு கேமராமேன் கேக்குறான். மேபி அவங்க வீட்டு ஆளுங்க கட்டின சமாதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து போயிட கேமராமேன் மட்டும் அங்கே நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோன் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எதாச்சிய கண்ணாடியை பார்த்தா அங்க ஹீரோனுக்கு பின்னாடி அந்த கல்யாண ட்ரெஸ் தொங்குற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோன் திரும்பி பார்த்தா அங்க கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ குழப்பத்தோட கண்ணாடியை பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிட ஹீரோன் பயந்துகிட்டே போன்ல இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே வெளியில வரா. வெளியில வந்தா அங்க கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணிருக்கிற மாதிரி மேல இருந்து பிங்க் கலர் துணி தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் திரும்பினா அங்க அலங்காரம் எல்லாம் இல்ல. ஹீரோன் என்னமோ நடக்குது அப்படிங்கறத பயந்துகிட்டே ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இதுல மேகுவாவோட உருவம் வேற தெரியுது. ஹீரோன் பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடுறா. அடுப்புக்கு தப்பி வானொலியில விழுந்த கதையா அவ போனது கரெக்டா மேகுவாவோட ரூம். அவ பயத்தோட இங்க சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ரூமோட கதவு திறந்த அந்த பேய் கல்யாண குளத்துல வர ஹீரோன் பயந்து அலற ஆரம்பிக்கிறா. அவ டக்குன்னு கரண்ட் வந்துடுது. ஹீரோமே இங்க வந்துடுறான். ஹீரோன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோன் நடந்ததெல்லாம் சொல்லி நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படி சொல்றா. ஹீரோ
ஹீரோ அப்பதான் அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கணும், இந்த மீகுவாவோட சமயத்துல டெய்லி ஊதுபத்தி ஏத்தணும், அப்படி ஏத்தலைனா வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியாம போயிடும், அதனாலதான் எனக்கு மூக்குல ரத்தம் வந்துச்சு, இந்த ஊதுபத்தி ஏத்துறது கூட எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும், அதனாலதான் நான் இங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். அப்ப நீ இங்கதான் இருந்தாகணுமா அப்படின்னு ஹீரோன ஷாக்கோட கேட்க ஹீரோ வேற வழி இல்லாம ஆமா, ஆனா உனக்கு விருப்பம் இல்லைனா நீ இங்க இருந்து போயிடலாம் அப்படி சொல்ல ஹீரோன் டக்குன்னு அவனை நிறுத்தி இங்க பாரு, இதுல நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம், ஒன்னாதான் இதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோவை எந்த விதத்திலயும் அவ விட்டுட்டு போக தயாராவே இல்ல. அவ அந்த அளவுக்கு லவ் பண்றா அப்படிங்கிறது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். நாம நாளைக்கு காலையில முதல் வேலையா மீகுவோட சமாதிக்கு போயிட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவோம், எல்லாமே சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோன் அதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்த சில ஹீரோனோ போட்டோ ஷூட்டுக்காக மீகுவோட ரூம்ல அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே ரெடி ஆகிட்டு இருக்க. மீகுவோட ஹேர் ஸ்டைல்லயே மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளுக்கு பண்ணி விடுறா. அப்ப ஹீரோ வந்து நம்ம போய் சமாதியில ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்ல ஹீரோ ஹீரோயின் நேரா சமாதிக்கு கிளம்புறாங்க. அப்ப மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மீகுவோட ட்ராயர்ல இருந்து ஒரு கொண்ட ஊசி கிடைக்குது, அது பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கு, அதையும் ஹீரோனுக்கு குத்தி விடுறா. ஹீரோயின் சமாதியில சாமி கும்பிட்டுட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க. ஹீரோனுக்கு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில இமேஜஸ் பிளாஷ் கட் மாதிரி வந்துட்டு போகுது. போலீஸ்காரங்க சில பேர் கல்யாணம் நடக்கும் போது வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு துன்புறுத்துறாங்க. இதுதான் மீகுவோட கல்யாணத்துல நடந்திருக்கு. இந்த இமேஜஸ் பார்த்த உடனே ஹீரோன் அப்படி மயங்கி விழுந்துட அவளை தூக்கிட்டு வந்து ஹீரோ பெட்ல படுக்க வைக்கிறான். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமே அப்படி சொல்லிட்டு கேமராமேன் சொல்றான். ஆனா ஹீரோ அவ ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வழியுது. அதனால நான் பாத்ரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட அந்த நேரத்துல கேமராமேனோ மயங்கி கிடக்கிற ஹீரோனோட தலையை வருடி கொடுக்கறான். அவளும் ஹீரோ தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மயக்கத்துல அவன் கையை பிடிக்கிறான். இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்தாலும் எதுவுமே பண்ணாம ஹீரோன் கையை எடுத்து வச்சுட்டு அவளை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்றாங்க. இந்த பக்கம் கேமராமேனோட வந்த அசிஸ்டன்டும் எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒன்ன பார்த்துட்டு அவன் ஷாக் ஆக அங்க வந்த கேமராமேனோ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவனும் அந்த போட்டோவை காட்டிட்டு அங்கிருந்து வேகமா எந்திரிச்சு ஓடுறான். அப்படி என்னத்தை பார்த்துதான் அப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேமராமேனை எடுத்து பார்த்தா ஹீரோனுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் இருக்க மாதிரி ஒரு இமேஜஸ் தெரியுது. அதாவது பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹீரோயின் இப்பதான் மயக்கத்துல இருந்து முழிக்கிறா. இந்த பக்கம் வெளியில வந்த அசிஸ்டன்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இங்க பேய் இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. மேக்கப் ஆர்டிஸ்டும் அவனை சமயப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோனை கேட்டபடியே வெளியில வந்தா அங்க ரெக்கார்டர்ல மேகுவா பாடின அந்த பாட்டு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க மேகுவாவோட ஆவி நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோன் அந்த பேயை பாக்குறா. அந்த பேய் ஹீரோனை எங்கேயும் கூட்டிட்டு போகுது. ஹீரோனோ இதை பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த பேயை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கா. பேயும் ஹீரோனை அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கு. ஹீரோனோ அங்க உள்ள வர அங்க சவத்துல ஏதோ அழுகு சத்தம் மாதிரி கேக்குது. ஹீரோனோ பயத்தோட போயிட்டு அந்த சவத்துக்கு பக்கத்துல நின்று அந்த அழுகு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சுவர் அப்படியே விரிசல் விடுது. ஹீரோன் பயந்து போயிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து அந்த சவத்தை உடைக்க சொல்றா. ஹீரோவும் அந்த சவத்தை உடைக்கிறான். பார்த்தா உள்ள ஒரு ரூமை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள தான் மேகுவாவோட பாடி ஹீரோன் கனவுல பார்த்த மாதிரி முகத்துல எல்லாம் மல்லிப்பூவோட இருக்கு. மேகுவாவோட கையில ஒரு பாக்ஸ் இருக்க. ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள 2 ரிங் இருக்கு. அது அவ கல்யாணத்துக்கு வச்சிருந்த ரிங் தான். சோ அவங்க 2 பேருக்குமே கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஹீரோ இதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பணத்தோட வாய் திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போகுது. இது எல்லாமே பார்த்து ஷாக்கான கேமராமேன் ஹீரோ கிட்ட கடுப்பா, ஏண்டா உங்க வீட்டுல சவத்துக்குள்ள ஒரு புணத்தையே போட்டு வச்சிருக்காங்க, அந்த ரூமை சீலும் பண்ணி வச்சிருக்காங்க, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற இங்க மேகுவாவோட பாடி இருக்குனா அப்ப அவ சமாதியில யாரோட பாடி இருக்கு அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் மேகுவாவோட சமாதிக்கு ஊதுபத்தி ஏத்தணும், அப்படி ஏத்தலைனா எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு முடியாம வரும், அதனாலதான் நான் இங்க இருக்கேன், ஊதுபத்தியுமே ஏத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ இவங்க கிட்டயும் உண்மையை சொல்ல இது கேட்ட கேமராமேனோ இன்னும் ஷாக் ஆயிடுறான். அசிஸ்டன்ட் எல்லாருமே இங்க இருந்து கிளம்புவோம் அப்படி சொல்றான். அதுக்கு ஹீரோ இப்படியே மேகுவாவோட பாடியை விட்டுட்டு போக முடியாது, அதுக்கு ஒழுங்கான இறுதி சடங்கு பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணிட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படி சொல்ல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் போட்டோ ஷூட் எடுக்க தானே வந்தேன், சவத்தெல்லாம் அடக்க பண்ண வரல அப்படின்னு கத்திட்டு அசிஸ்டன்ட் அங்கிருந்து போயிட ஹீரோனோ நீங்க எல்லாரும் கூட கிளம்புங்க, இது எங்க பிரச்சனை, நானும் ஹீரோ இதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்றான். அதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டும் அப்படி எல்லாம் உன்னை தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நாங்களும் கூட இருக்கோம் அப்படி சொல்றான். கேமராமேன் எதுவுமே சொல்லாம அசிஸ்டன்ட சமாதானப்படுத்துறதுக்காக எந்திரிச்சு போறான். ஆனா அசிஸ்டன்டும் யாரோ எக்கட கெட்டு போங்க அப்படின்னு நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட கேமராமேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் ஹீரோயினோட அங்கே தங்குறாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு முடிய மறுநாள் காலையில ஹீரோயினோ மேகுவாவோட போட்டோக்கு முன்னாடி ஊதுபத்தி ஏத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. கூடவே மேகுவா பாடுற ஒரு பாட்டையுமே பாடிக்கிட்டு இருக்கா. அப்ப யதார்த்தமா மேக்கப் ஆர்டிஸ்டும் அங்கே வந்தா அங்க ஹீரோயின் பக்கத்துல மேகுவாவோட பிணமும் அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஊதுபத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் ஷாக்கை அலற அந்த சத்தத்துல ஹீரோயின் பிரம்மையில இருந்து வெளியில வந்து அவளை பார்த்து அலறா. அந்த பேய் அப்படியே பிணமா விழுந்து கிடக்குது, அது மேல ஊதுபத்தி ஏத்தி இருக்கு. அடுத்த சீன்லயே மேகுவாவோட சமாதியை தோன்றாங்க. அதுல எந்த ஒரு பணமும் இல்ல, அதனால அந்த பணத்தை அதுலயே போட்டுட்டு அந்த ரிங் பாக்ஸுமே அது கூடவே வச்சு புதைச்சிடுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் குளிச்சுட்டு வெளியில வந்தா மேகுவாவோட பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் தான் பாடிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு
அப்படின்னு கேட்டா ஹீரோயின் பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில போறா. இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் ஊர்க்கார ஒருத்தர கோயிலுக்கு பக்கத்துல தான் என் வீடு இருக்குன்னு சொன்னார்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை வந்து பாருங்க அப்படி சொன்னார்ல. உடனே அந்த ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் அந்த ஆளை போய் மீட் பண்றா. அந்த ஆளு ஹீரோட வீட்டுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இணைச்சி இருக்கிறதாவும் அந்த வீடு மொத்தமாவே சோகத்திலையும் வருத்தத்திலையும் நிறைஞ்சிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்னு ஏதோ பூடாகமா பேசுறாரு. இங்க வீட்டுல கேமராமேன் ஹீரோ கிட்ட வந்து நீ ஹீரோவை விட்டுட்டு வந்துரு, நம்ம இங்கிருந்து போயிடலாம், இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவன் உனக்கு தேவையா அப்படின்னு ஹீரோனை அவன் பக்கமா அவன் வளைக்க பாக்குறான். இப்ப ஹீரோன் நார்மலா ஹீரோனை தான் இருக்கா. அதனால அவங்கிட்ட தெளிவா எனக்கு ஹீரோவா தான் பிடிச்சிருக்கு, நீ கிளம்பு, நான் அவனை விட்டுலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட கேமராமேன் டென்ஷன் ஆகி அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடா. இது எல்லாத்தையுமே ஹீரோ அவனோட ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மூக்குல இருந்து ரத்தமா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நேற்று ஹீரோ மேகுவாவோட கல்லறைக்கு வந்து அவளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோன் இங்க வரா. ஹீரோ அவகிட்ட நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் உனக்கு இந்த குடும்பத்தோட எந்த ஒரு சொந்த பந்தம் இருக்காது, தயவு செஞ்சு இப்பவே நீ கிளம்பிடு, என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, நீ சந்தோஷமா இரு, அவனோட போயிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோன் பயங்கரமா டென்ஷன் ஆகி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னையும் சந்தேகப்படுறியா, என் காதல சந்தேகப்படுறியா, நான் உன்னை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவ ரூமுக்கு வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அந்த பட்டர்ஃப்ளை கொண்ட ஊசி அங்கே இருக்கு. ஹீரோன் அந்த எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போகுது. ஹீரோன் அந்த பட்டர்ஃப்ளை போறத பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த பட்டர்ஃப்ளை பறந்து போற இடத்துக்கு கீழே மல்லிகைப்பூ குட்டி வச்ச மாதிரி ஒரு வழி உருவாகுது. ஹீரோன் இந்த வழியில நடந்து போறா. அது ஒரு பூஜை ரூம் மாதிரி இருக்கு. அங்க 2 குட்டி பொம்மை கல்யாண பொண்ணு மாப்பிள கோலத்துல இருக்க ஒரு பெரிய போட்டோ ரெட் கலர் துணி போட்டு மூடி இருக்கு. ஹீரோனோ அந்த ரெட் கலர் துணியை எடுத்தா அதுல கல்யாண ட்ரெஸ்ல ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோன் பயந்து போயிட்டா ரூமுக்கு திரும்பி வந்துடுறா. அங்க பெட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி அங்கேயும் மல்லிகை பூவா இருக்கு. ஹீரோன் சுத்தி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே யாரோ வர்ற சத்தம் கேக்குது. ஹீரோன் பயத்தோட திரும்பி பார்த்தா அங்க அந்த பேய் தலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோன் ஷாக்காக பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பேயோட கையில இருந்து ஒரு ரத்த துளி ஹீரோனோட கண்ணுல விழ அப்படியே பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயங்கள் ஹீரோனுக்கு அப்ப நடக்கிற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. மேகுவாவும் அவளோட ஃபியான்சி பானுவும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை கொண்ட அந்த ஊசிய பானு தான் மேகுவாவுக்கு கிக் பண்ணிருக்கான். அந்த சீனை காட்டிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல கல்யாணம் நடக்கிறப்ப கதவு திறக்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த சீனுக்கு வராங்க. கதவை திறந்துகிட்டு ஒரு போலீஸ் படையே உள்ள வருது. அது ஜாப்பனீஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்த அந்த காலகட்டம். ஜாப்பனீஸ் போலீஸ் அங்கே வந்து எல்லாருமே சரமரியா சுட்டு கொல்றாங்க. பானோ மேகுவாவையும் அவ அம்மாவையும் காப்பாத்தி ரூமுக்குள்ள அடைச்சு ஒளிய வச்சுக்கிறான். ஆனா அவனை போலீஸ் பிடிச்சிருது. மேகுவாவும் அம்மாவும் ஜன்னல்ல இருந்து மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவனை போலீஸ் சுட்டு கொன்னுறாங்க. கண்ணு முன்னாடி காதலன் சத்ததுனால அதை தாங்க முடியாம மேகுவா சோகமான ஒரு பாட்டை பாடிக்கிட்டு தன்னை தானே அந்த பட்டர்ஃப்ளை கொண்ட அந்த ஊசியால குத்தி தற்கொலை பண்ணிக்கிறான். சோ இதுதான் நடந்திருக்கு. தன்னோட காதலனோட சேர முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான் அவ இன்னும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது ஹீரோனுக்கு புரிய வருது. ஹீரோ கிட்ட அவ பார்த்தது எல்லாத்தையுமே சொல்லி அவளோட ஒரே ஆசையே அவளோட பானுவை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்றான். சரியா அதே நேரம் மேக்கப் ஆர்டிஸ்டும் ஊர்க்காரோட அங்கே வந்து 2 ஆத்மாக்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு சடங்கு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பானோட ஆத்மாவையும் மேகுவோட ஆத்மாவையும் வர வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்கார சொல்றாரு. அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு சடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பொம்மை மாதிரி அட்டையில கல்யாண பொண்ணையும் பையனையும் வரைஞ்சு வச்சு ஊர்க்காரர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அங்கிருந்து அந்த மந்திர பேப்பரை நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு மேல இருக்கிற அந்த சீலிங் வெடிப்பு வர மாதிரி விட்டு மாப்பிள்ள அட்டை மேல ரத்த துளி விழுகுது. என்னாச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் கேட்க பானோட உடம்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஊர்க்காரர் சொல்றாரு. அவரோட உடம்ப தான் ஜாப்பனீஸ் எங்கேயே தூக்கி போட்டுட்டாங்களே, அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்ப அவனோட ஆத்மாக்கு சரியான சவ அடக்கமே இல்ல, சாந்தியோ கிடைக்கல, அதனாலதான் அவனோட ஆத்மா நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரர் சொல்ல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு ஊர்க்காரர் சொல்ல அவங்களோட வெட்டிங் ரிங் இருக்கு, அது ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஓகேதாமா, ஆனா அதுக்கு நீங்க இன்னொரு உலகத்துக்கு போய் பானுவை கூட்டிட்டு வரணும், அப்பதான் இந்த சடங்கை நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஊர்க்காரர் சொல்றாரு. ஹீரோனோ நான் போறேன், பானுவோட ஆத்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ இல்ல நான் கிளம்புறேன், நான் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்காக அவ கஷ்டப்பட வேணாம், நான் போறேன் அப்படின்னு சொல்றான். மத்தவங்க எல்லாருமே ஹீரோனுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனு கடுப்பாக எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா, உங்களுக்கு பானு எப்படி இருப்பான்னு தெரியுமா, நானே போறேன், அதான் சரியா இருக்கும் அப்படி சொல்ல ஊர்க்காரரும் எனக்கு அதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ எனக்கு கண்டிப்பா மேகுவாவோட ஆத்மா உதவி பண்ணும், நான் போறேன் அப்படின்னு உறுதியா சொல்றா. சரி மத்தவங்களுக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட ஹீரோட முன்னோர்கள் கிட்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. அவ ஊதுபத்திகளை ஏத்தி வச்சுட்டு ஒரு பக்கம் பிரார்த்தனை படிக்கிட்டு இருக்க கேமராமேன் ஹீரோவும் புதைச்ச மேகுவாவை தோண்டி எடுக்க போறாங்க. ஹீரோனோ மேகுவாவோட பாடி இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மேடையிலேயே படுக்க ஊர்க்காரர் அவர்கிட்ட நீ இப்ப இன்னொரு உலகத்துக்கு போக போற, அங்க உன்னால அவனோட ஆத்மாவை பார்க்க முடியும், அவனால உன்னை பார்க்க முடியாதனாலும் உன்னோட குரல் அவனுக்கு கேட்கும், நீ அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் உன் பக்கத்துல வருவான், அவன் கையை நீ புடிச்சுக்கிட்டு இந்த மந்திரம் இருக்கிற அந்த பேப்பரை
இந்த தீக்குச்சியால பத்த வச்சிரு அப்படி சொல்லி மந்திர பேப்பரையும் தீக்குச்சியும் அவ கையில கொடுக்கறாரு. மத்தவங்க யார் கூப்பிட்டாலும் நீ போயிடக்கூடாது, கவனமா பானுவோட ஆத்மா மட்டும் தேடு அப்படி சொல்லிட்டு அவளை படுக்க வைக்க ஹீரோயின் திரும்பி எந்திரிக்கும் போது இன்னொரு உலகத்துல எந்திரிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவும் கேமராமேனும் மேகுவாவோட பாடியை தோண்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கேமராமேன் கிட்ட சொல்ல அவன் நான் உனக்காக ஒண்ணும் பண்ணல, எல்லாம் ஹீரோனுக்காக தான் அப்படி சொல்ல எனக்கு தெரியும், ஆனா இனிமே எங்க வாழ்க்கையில வராத, அவளுக்கு சத்தியமா உன்னை பிடிக்கல, என்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல கேமராமேனும் காண்டாகி ஹீரோட மண்டியில கோடையில அடிச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒவ்வொரு இடமா போக அங்க அந்த இடத்துல செத்தவங்க எல்லாருமே அங்கங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஹீரோயின் ஒரு பயத்தோட உள்ள போய்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் கேமராமேனோ ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு உள்ள வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க. மேக்கப் ஆர்டிஸ்டோட கையில இருந்த அந்த ஊதுபத்தியை புடுங்கி போட்டுட்டு நீ இங்க இருந்து போயிடு, நான் ஹீரோனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போக போறேன் அப்படி சொல்றான். ஏய் ஹீரோ எங்கடா அப்படின்னு அவ கேட்க எனக்கு ஹீரோன் தான் முக்கியம், அவன் எக்கடா கெட்டு போறான் அப்படி சொல்லிட்டு அவன் ஹீரோன் இருக்கிற அந்த ரூமுக்கு போக மேக்கப் ஆர்டிஸ்டும் இந்த கடங்காரன் ஹீரோவை என்ன பண்ணி தொலைச்சானே தெரியல அப்படின்னு வேகமா சமாதிக்கு ஓடி போறான். அங்க ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க அவனை இழுப்பு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் உள்ள இருக்கிற ஹீரோனோ பானு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா பானுவோட ஆத்மா இங்க வரல, அதுக்கு பதிலா ஹீரோட ஆத்மா மாதிரி ஒன்ன செவப்பட்டிக்குள்ள இருந்து எந்திரிச்சு என்ன இங்க விட்டுட்டு போகாது அப்படின்னு மூக்குல இருந்து ரத்தம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோன் இதெல்லாம் இந்த பேங்க பண்ற மாயாஞ்சாலம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. அதனால கடுப்பான அந்த பேங்க அவளை பயமுறுத்துதுங்க. ஹீரோன் பயப்படாம பானுவை கூட்டிக்கிட்டே உள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல தான் அந்த கடங்காரன் கேமராமேன் கரெக்டா ஹீரோன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து ஊர்க்காரர் மண்டையில ஒண்ணு போட்டுட்டு ஹீரோனை இழுப்ப ட்ரை பண்றான். அப்ப ஹீரோ அங்க வந்து கேமராமேனை அடிச்சு போடுறான். இங்க ஹீரோனோ அவ நினைச்ச மாதிரியே மேகுவாவோட உதவியோட அவ பாடுற அந்த பாட்டை பாடி பானுவோட ஆத்மாவை எப்படி கண்டுபிடிச்சிடறான். அவன் பக்கத்துல வந்ததுமே மத்த ஆத்மாக்கள் எல்லாம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுதுங்க. ஹீரோனோ பானுவோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த மந்திர பேப்பரை பத்த வைக்க அது எரிஞ்சு கீழே விழுந்ததுமே ஹீரோன் வீட்டுல கண்ணை முழிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா இங்க ஒரே கலவரமா நடந்திருக்கு. அங்க ஊர்க்காரர் செத்து போய் கிடக்க ஹீரோவையும் கேமராமேனையும் காணோம். ஹீரோன் அங்க ரத்தம் உறைஞ்சு கிடக்கிறதையும் அங்க யாரோ இழுத்துட்டு பண்ண மாதிரி இருக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அங்கே பார்த்தா அந்த சடங்கு செய்யற அந்த இடத்துல ஹீரோ லூசு மாதிரி மேகுவாவோட பாடியை உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்திலே கேமராமேனை அடிப்பட்ட காயத்தோட உட்கார வச்சிருக்கான். அவன் கையில ரிங்க போட்டு விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு கடுப்பாகி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பட அதான் ஊர்க்காரர் சொன்னார்ல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றான். டேய் மேகுவா ஆசைப்பட்டது பானுவா கல்யாணம் பண்ணிக்கணும்டா, வேற யாரையும் கிடையாது, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். அவனும் புரிஞ்சுக்காம ஊர்க்காரர் தான் செத்துட்டார்ல, இப்ப நம்ம எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது, நம்ம என்ன பண்றது, நான் எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ண வேண்டியதுதான், இல்லாட்டி காலம் முழுக்க நம்ம இதே மாதிரி இங்க உட்கார்ந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம குழந்தைகளையும் அப்படியே தான் பண்ண வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கோவத்துல அவன் கத்திக்கிட்டு இருக்க. எங்க கேமராமேன் வேற கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறான். அப்ப ஹீரோன் பட்டாம்பூச்சி பறந்து வந்து சீருங்களை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. அவன் அந்த பட்டாம்பூச்சியை பாத்துக்கிட்டு இருக்க அந்த கேப்ல எந்திரிச்ச கேமராமேன் ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். பட்டாம்பூச்சி வந்தாலே அந்த மேகோவோட ஆத்மா வந்துச்சுன்னு தானே அர்த்தம், அதேதான் இங்க நடக்குது. கேமராமேன் ஹீரோவை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த இடமே அப்படி இருட்டாகி அந்த இன்னொரு உலகமா மாறுது. கேமராமேனுக்கும் ஒன்னும் புரியல. ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்துட என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு கேமராமேன் பயந்துகிட்டே அங்கிருந்து ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறான். அப்ப ஒரு குரல் போதும் இதெல்லாம் நிறுத்துங்க அப்படி சொல்ல ஹீரோ அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோன் தலையில தொங்கிட்டு வந்து தேங்க்யூன்னு சொல்ல கேமராமேன் பயந்து போய் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஹீரோ என்னோட ரிங்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைக்கிறான். அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் வேகமா கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வரா. உள்ள கேமராமேன் செத்து கிடக்குறான். ரெண்டு பட்டாம்பூச்சிக்கு ஒன்னா வந்து அந்த இடத்துல உட்கார அப்படியே இங்க வெளியில ஹீரோ ஹீரோன் கையை பிடிச்சு நடந்து போறதை காட்டுறாங்க. ஹீரோன் தலையில பானு கொடுத்து அந்த கொண்ட ஊசி குத்திருக்கு. அவ மேகுவாவா பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே ஹீரோவோட நடந்து போறா. ஹீரோ அவளை அந்த பானு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ சடங்கு பண்றதுக்கு தெரியாம ஏதோ பண்ண போய் அந்த இன்னொரு உலகத்தை ட்ரிகர் பண்ணி ரெண்டு ஆவிகளும் இப்ப ஹீரோ ஹீரோனை பிடிச்ச மாதிரியும் இப்ப ரெண்டு பேருமே அவங்க வாழணும் அப்படின்னு நினைச்ச அந்த வாழ்க்கைய ஹீரோ ஹீரோயினோட உடம்புல இருந்து வாழ போறாங்க அப்படின்னு மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.